கீழே கிடக்கும். அது ஆடு மாடுன்னு தான் சாப்பிடுது. இவர் தான் வந்தவர், இவர் தான் இடையில இப்போ கிட்ட வந்து நின்னதுனால கத்தலை. அதுக்கப்புறம் இது ஒரு நான் உங்களுக்கு அப்பப்போவே அப்டேட் பண்ணலான்னு தான் எனக்கும் தோணும். ஏன்னா எனக்கு இங்கே எடுத்து போய் எங்கே விற்கிறதுன்றது முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலான்னு யோசித்தேன்னா, இந்த வாட்டி வந்து பண்ருட்டிக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் பண்ருட்டிக்கு போயிட்டு சீக்கிரமே போயிட்டேன். 4-5 மணிக்கெலாம் போயாச்சு. அப்போ தான் ஒவ்வொருத்தரங்க வந்து இறக்குனாங்க. ஆனால் அதே மாதிரியே வேலை போகலை. சின்ன பொட்டி 200 ரூபாய்க்கு கேட்குறாங்க. வேணாம், நாங்கள் வந்து பெரிய பொட்டி ஒரு ஒன்று வச்சு, அதாவது 1.5 பொட்டி, பெரிய கிரேடு 1, சின்ன கிரேடு 1. பெரிய கிரேடு 25 கிலோ இருக்கும், சின்ன கிரேடு 11 கிலோ 12 கிலோ அந்த மாதிரி வரும். நாங்கள் 2 பொட்டியுமே எடுத்துகிட்டு போனோம். சின்ன பொட்டி மட்டும்தான் முதல்ல வச்சோம், விலை போகலை. சரி அப்போ இது போகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு கடலூர் உழவர் சந்தைக்கு போனோம். அந்த டைமுக்கே ஒரு 6 மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டோம். உழவர் சந்தைக்கு நாங்கள் மேப் போட்டுட்டு தான் போனேன். அங்கே உழவர் சந்தைக்கு போனோம். அங்கே ஆனால் விற்குது, ஆனால் விற்கிறதுக்கு இடம் விட மாட்டுறாங்க. அங்கே இருக்கிறவங்க வேறு பொருள் தான் விற்றுட்ருக்காங்க, வேர்க்கடலை விற்றுட்ருக்காங்க. அவங்களே இடம் விட மாட்டுறாங்க. ஒரே ஒரு ட்ரே மட்டும்தான் வச்சுன்னு நாங்கள் வண்டியில் தான் நிற்கிறோம், ஆனால் இடம் விட மாட்டுறாங்க. சண்டை பிடிக்கிறாங்க, ட்ரேவை தூக்கி நவுத்துறாங்க. நாங்களும் ஒரு 8:30 மணி வரைக்கும் நின்று பார்த்துட்டு இது மாதிரி எங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சுன்னு வைங்களேன். என்னடா இது ரோட்லன்னு கூட கிடையாது, அது உழவர் சந்தை. இது மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்றதுனால ஒரு ட்ரேவை, சின்ன ட்ரேவை மட்டும் நிறுத்தி வச்சுட்டு, என் பொண்ணுக்கிட்ட நிறுத்தி வச்சுட்டு ஒரு பெரிய ட்ரேவை நான் பழக்கடைக்கு எடுத்து போய் கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்டு, இங்கே 400 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு பதிலாக பழக்கடையில் 800 ரூபாய்க்கு கொடுத்தோம். சரி அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய இதுவாக இருந்துச்சு. ஆனால் இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் நாங்கள் ட்ராவல் பண்ணி போனோம் உழவர் சந்தைக்கு. அப் அண்ட் டவுன் 60 கிலோமீட்டர் வருது. சரி வண்டியிலே வச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். எடுத்து போய் அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் அது மாதிரி தான் கொடுத்துட்டு வந்தோம். பார்ட் 4 இதோட கடலூர் சந்தைக்கு போனதோட இது முடிஞ்சிருச்சு. கொய்யா விவசாயத்தை பற்றி தான் நான் இதை போட்டுட்ருக்கேன். கடலூர் சந்தைக்கு போனதோட அன்றைக்கி சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். அடுத்தது எந்த சந்தைக்கு போகணுன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.